ஆனால் வட இந்தியாக்காரனுக்கு வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தெரியுமா? 2 பேரும் பெண்கள்ன்றதை வச்சு அடையாளப்படுத்தி சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வீரமங்கை வேலுநாச்சியார் வாழ்ந்த காலம்ன்றது 1790, சரியா? 1780 முதல் 90 வரை முடியாட்சி பெற்ற ராணியாக ஆட்சி செஞ்சாங்க ஒரு 10 ஆண்டுகள். ஆனால் ஜான்சி ராணி ஒரு நாள் கூட ஆட்சி செஞ்சது கிடையாது. அவங்க வெறும் பென்ஷன் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள ஒரு விடுதலை போராட்ட வீரர் மாதிரி நம்மக்கிட்ட தென்னிந்தியாவுக்கு போர்ட்ரே பண்ணுறாங்க. நமக்கு சந்திரகுப்த மௌரியன், அசோகன், சமுத்திரகுப்தன் எல்லாரையும் நமக்கு படிக்கிறோம். ஆனால் வட இந்தியாவில் எத்தனை பேர் சோழர்களை பற்றி படிக்கிறாங்க? நம்ம சோழர்களை பற்றி பேசும்போது பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவில் 432 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்த ஒரே ஒரு மன்னர் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்து நடந்த சோழர்களின் ஆட்சி தான். வட இந்தியாவில் இருந்த எந்த ராஜாவும் அவ்வளோ நாட்கள்லாம் ஆண்டதில்லை. ஏன் முகலாய மன்னர்கள் கூட அவ்வளோ ஆண்டுகள் ஆண்டதில்லை. முகலாய மன்னர்களோட மொத்த ஆட்சியை 350 ஆண்டுகள் தான். அப்படி பார்த்தா சோழர்களோட ஆட்சி 432 ஆண்டுகள். அப்போ எந்த வரலாறை மக்கள் படிக்கணும்? சோழர்களின் வரலாறை தான் வட இந்தியாவில் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் அதை கூட இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே நீ அந்த வரலாறுலாம் படிக்க வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். கல்வி ஏன் நம்ம கிட்ட இருக்கணும்?